ஹலோ வணக்கம். இனிய மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? தொலைதூர பயணத்துக்கு ட்ரெயினில் போகிறவங்க, அதுவும் செகண்ட் கிளாஸ் 2ஆம் வகுப்பு பயணம் பண்ணுறவங்க, டிக்கெட்டை லைனில் நின்று கஷ்டப்பட்டு வாங்க வேண்டாம், மொபைல் ஆப்லேயே டிக்கெட் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு வசதி இப்போ வந்திருக்கு. அதை என் நண்பர்கிட்ட பேசுகிறப்போ எனக்கு ஒரு நாட்டு உருவாச்சு. என்னென்னா, திருப்பூர் போகிறதுக்கு ஒரு 65 வயசு பெரியவர் சென்னை சென்ட்ரலில் 2ஆம் வகுப்பு ரயில் பெட்டியில் பயணம் செய்கிறதுக்காக டிக்கெட் வாங்க லைனில் நிற்கிறார். 26வது ஆளாக நிற்கிறார். அவருக்கு முன்னால் ஒரு 25 பேர் 24 பேர் நிற்கிறாங்க. அப்போ அவருக்கு டென்ஷன் ஆகுது. என்னென்னா, ஆஃப் அன் ஹவரில் ட்ரெயின் கிளம்ப போகுது. அந்த ட்ரெயினை விட்டு அவருக்கு வேறு ட்ரெயின் இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷன். இதுக்கு இடையில் இந்த யங்ஸ்டர்ஸ்லாம், சில பசங்க இல்லை கொஞ்சம் ஒரு மிடில் ஏஜில் உள்ளவங்க, இவங்க எல்லாம் அந்த அந்த லைனில் குறுக்க புகுந்து டிக்கெட்டு எடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அவங்க லைனில் நிற்கிறவங்க விரட்டி அனுப்புகிறாங்க. அதில் ஒருத்தரை இந்த பெரியவர் பார்த்துறாரு. டேய் தம்பி, உனக்குலாம் அறிவு இல்லையா? வயசான ஆள் இங்கே லைனில் நிற்கிறோம்ல பார், இந்த வயசான ஆயா தாத்தாலாம் நிற்கிறாங்க பார். இவர் என்னமோ ஒரு குமரன் மாதிரி அது சொல்கிறாரு. எல்லோரும் சிரிக்கிறாங்க. அப்போது அந்த பையன் சரி செட் ஆகலை அப்படின்னு வெளியில் வந்துடுறான். வெளியில் வந்துட்டு திரும்பவும் ட்ரை பண்ணுறான். அப்புறம் அந்த பையன் தனியாக போயிடுறான்னு வச்சுங்களேன். ஃபோன் வருது, போயிடுறான். இங்கே பெரியவர் என்னையா சீக்கிரம் குடியா, எவ்வளோ நேரம்யா டிக்கெட்டு கொடுக்க, இதுக்கு தான்யா நல்ல அறிவுள்ளவனாக வேலைக்கு வைக்கணுன்றது, கண்டவன்லாம் வச்சா இப்படி தான் ஏன் லேட்டாகுது பேர். யோ, கொடுக்குறது சில்லறையாக கொடுங்கப்பா, எல்லாம் 500 கொடுக்குறாங்க போல இருக்குது. அரை மணி நேரம் தான் இருக்குது தம்பி, டைம் என்னப்பா? ஐயோ, இன்னும் 25 நிமிஷம் இருக்குது. அதான் 19வது ஆளாக போயிடும். 18, 19, ஐயோ 4 பேர் தான் போயிருக்கா. நான் 21வது ஆளா? டென்ஷனில் இருக்கார். அதுக்குள்ளே என்ன பண்ண, அந்த குறுக்கு பூந்தான் பாருங்க ஒரு பையன், அவனை கூட இந்த பெரியவர் திட்டினார் இல்லையா, அந்த பையன் பெரியவரை கிராஸ் பண்ணிக்கிட்டு, மாப்பிள்ளை ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ளை, நான் டிக்கெட் எடுத்துட்டேன் மாப்பிள்ளை, ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ளை, நீ சொல்லலாம் நான் டிக்கெட்டே எடுத்துருக்க முடியாது, அந்த ட்ரெயினே மிஸ் ஆகிருக்கு மாப்பிள்ளை அப்படின்னு ஃபோனில் பேசுகிறது அந்த பெரிய ஒரு கடுப்பு. ஏய் தம்பி, அறிவில்லை, நான் உள்ளே போவாதேன்னு சொன்னேன்ல, எப்படியோ பூந்து போய் டிக்கெட்டை வாங்கி நீ மட்டும் போகிற, நாங்களாம் இழிச்ச வேணா, இதெல்லாம் படித்தவன் மாதிரி இருக்கேன் ஆளும் கொஞ்சம். பெரியவரே, டென்ஷன் ஆகாதீங்க, வாங்க நான் டிக்கெட் கொடுத்துட்றேன். நீ நான் டிக்கெட் போடுறேன், நான் பிச்சைக்காரன், என்கிட்ட காசு இல்லை, காசை கொடுங்க, டிக்கெட்டை நான் இந்த மொபைல்லே எதில் மொபைலில் ஃபோன்லேயே டிக்கெட் எடுக்கலாங்க. யாரை ஏமாற்ற பார்க்குற? அதுவும் வயசானவங்களாம் பார்த்து பேசுகிற பாரு, பேர் மட்டும் கேடி நீ. யோ, ரயில்வே போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன், மரியாதை போ அப்படின்னதும் ட்ரெயின் கிளம்ப போகுது. இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்குது. அந்த பையனுக்கு இந்த பெரியவர் மேலே பரிதாபம். அவர் வலது கையை பிடிச்சி அக்கிளில் வச்சுக்கிட்டு அவன் ட்ரெயின் டிக்கெட்டை அந்த ஆப்பில் பதிவு பண்ணிக்கிட்டே ஓடுறான். டே விட்றா சார், போலீஸ் சார் என்ன, எங்கள் அப்பா தாங்க அப்படின்னு இழுத்துக்கிட்டு போகிறான். கடைசியில் போய் வண்டியில் தள்ளி விட்டு, அடப்பாவி நல்லா இருப்பேடா டே, திடீர்னு டிக்கெட் செக் பண்ணுறவர் வந்தாருன்னா நான் மாட்டிப்பேன்லடா, யாரா ஃபைன் கட்டுறது அப்படின்னு டென்ஷன் ஆகிறாரு. கவலைப்படாதீங்க, ஃபைனை நான் கட்டுறேன். நீ எதுக்கு ஃபைன் கட்டுவ? நீ அப்போ உன்னை நீ டிக்கெட் செக்கிங் பண்ணுறவர் வர்ற வரைக்கும் உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? திருப்பூர் எங்கே இருக்குது, எத்தனை மணி ஆகணும்? டே மரியாதை, இதுக்கப்புறம் அடுத்தது எங்கெங்கே நிற்கும்? பெரம்பூரில் நிற்குமா? அப்போ பெரம்பூரில் இறங்கணும். சொன்னால் புரிய மாட்டேதுங்க, இவருக்கு மொபைலில் டிக்கெட் எடுத்துட்டேங்க, நீங்கள் ஒன்றா பாருங்கன்னு மொபைலில் எல்லாருக்கிட்டே. ஆமாம் பெரியவரே, உங்களுக்கு மொபைலில் அந்த பையன் டிக்கெட் எடுத்துட்டார். அப்படியா? ஆளை இறங்க பார்க்குறாரு ஒரு சந்தேகம். இதை பாருங்க, நீங்களாம் தான் சாட்சி. திடீர்னு டிக்கெட் செக் பண்ணுறவர் வந்தார், எனக்கு டிக்கெட் இல்லைன்னா இந்த பையன்தான் காசு கொடுக்கணும், நான் ஒன்றா திருப்பூருக்கு எவ்வளோ டிக்கெட்டோ அந்த காசை கொடுத்துட்றேன், இந்தா வச்சுக்கோ. ஏங்க டிக்கெட் செக்கிங் வரமாட்டாங்க, வந்தால் நீங்கள் ஃபைனை கட்டுங்க இந்தாங்க அப்படின்னு அந்த பையன். அவனுக்கு என்ன மனிதனே, அந்த பெரியவர் அந்த திருப்பூர் போகிறவர் அந்த ட்ரெயினை மிஸ் பண்ண அதுக்கு முன்னால் கேட்டுறோம், திருப்பூர் போகிறோம் நாங்களே நிற்கிறோம், அந்த மாதிரி சொல்கிறப்போ அவன் அது அவனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுது. இவர் திருப்பூர் போகணும், இந்த நேரத்தில் டிக்கெட்டை வாங்கிட்டு போக முடியாது, அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டுவாருன்னு அவனுக்கு தெரியும். அதனால் எப்போவுமே ஹெல்ப் பண்ணுறவங்க சொல்லுவாங்க தெரியுங்களா,
குணம் உள்ள இடத்துல தான் கோவம் வரும், கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி அந்த பையன் அதை பற்றி கவலையே படல, அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். இந்த பையன் ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் இறங்கி வே வேணும்னே என்ன பண்ணுவான்னா, இந்த பெரியவரை பயமுறுத்திட்டு நைஸாக ஒளிஞ்சிட்டு பார்ப்பான் இவர் என்ன பண்ணாரு. அவருக்கு அப்படியே திக் திக் திக்குன்னு, ஏம்பா என் கூட வந்தானே அந்த பையனை பார்த்தீங்க, அவர் அங்கே தாங்க எங்கேயோ நிற்கிறாருங்க, அந்த ஜன்னல் ஓரம் நிற்கிறாங்க, அந்த கதவு ஓரம் நிற்கிறாங்க. ஐயோ தலை எழுத்து ஏன் தான் டேய் தம்பி இங்கே வாடா, ஐயோ அப்படின்னு டென்ஷன் அவர். இதை எல்லோரும் பார்த்து சிரிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு டிஃபன் மாதிரி பஜ்ஜி போண்டா அது மாதிரி வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க. ஏதாவது கலந்துருக்க மாட்டானா, ஏதாவது கலந்து கொடுத்துட்டானா அப்படி இப்படின்னு சந்தேகப்பட்டு அதையும் வாங்கி பசிக்கு சாப்பிட்றாரு. அப்படியே ட்ராவல் ஆகுது. ஒரு இடத்துல ஒரு ஸ்டேஷனில் பார்த்தா திடீர்னு காணோம், டென்ஷன் ஆகிறாரு, கத்துறாரு. பார்த்தா தண்ணி பாட்டிலோட வரான். தண்ணி பாட்டிலெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன், நீ ஒன்றும் வாங்கி தருவானா, நீ எங்கேயும் போகாமல் திருப்பூர் வரைக்கும் என் கூட இரு. ஆமாம், திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி நான் ஸ்டேஷன் விட்டு வெளியில் போனால் டிக்கெட் அப்போ நீ என்ன பண்ணுவ, நீ கோயம்புத்தூர்ன? ஐயா திருப்பூரில் உங்கள் கூடவே வந்து உங்களை ஸ்டேஷனுக்கு வெளியில் விட்டு அதுக்கப்புறம் நான் வேறு வண்டி பிடிச்சி கூட போய்க்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்படி ஒரு 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 இவருக்கு திக்குன்னு இருக்கும், கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும். ஏன்னா இன்றைக்கி செல்ஃபோன், இந்த ஆண்ட்ராய்டு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு அதெல்லாம் ஓரளவுக்கு அவருக்கு தெரியும். இதெல்லாம் எவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு. சின்ன பசங்கள்லாம் மொபைலில் நோண்டிக்கிட்டு என்னென்னமோ பார்க்குதுங்க, பேசுதுங்க, புத்திசாலித்தனமாக இருக்குதுங்க, ப்ரில்லியண்ட்டாக படிக்குதுங்க. அதெல்லாம் அந்த பெரியவருக்கு தெரியும் இல்லைங்களா. அதனால் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்கு இருக்குது. இருந்தாலும் இவன் அறிமுகம் இல்லாதவன். இவருடைய பையன் அந்த மாதிரி மொபைல் ஆப்பில் டிக்கெட் எடுத்துட்டான்னா நம்புவார். எவனோ ஒருத்தன் இவன் ஏன் நம்ம மேலே அக்கறையோடு இருக்கான்ற மாதிரி ஒரு டவுட் வரும். அப்புறம் கொஞ்சம் போக இவங்களுக்குள்ள ஒரு புரிதல்னால் அந்த பையன் பாவம் ஆல்ரெடி புரிதலோடு தான் இருக்கான். அவன் மேலே ஒரு நம்பிக்கையும் ஒரு புரிதலும் இந்த பெரியவருக்கு வந்துடுது. அப்புறம் திருப்பூர் வருது. இறங்கி மெயின் ரோட்டில் போய் விடுற நேரத்தில் ஆல்ரெடி இந்த ட்ரெயினில் அப்பா வருவாருன்ற நம்பிக்கையில் அவங்க பையன் பைக்கில் வெயிட் பண்ணுறான். அப்புறம் அந்த பெரியவருக்கு இந்த பையன் மேலே ஒரு அன்பு பாசனம் வந்து, தம்பி திருப்பூர்னால் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக இருக்கும்ல, ஈரோடு வச்சுக்கலாம், இது ஈரோட்டில் ஒரு பெரியவர் இறங்கணும். அங்கே இறக்கி விட்டதும், தம்பி உனக்கு ஆட்சேபம் இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போயேன், எப்படியும் வேறு ட்ரெயின் இல்லை பஸ்ஸில் தானே போகிறேன்னு நீ சொன்னேன். இல்லை பெரியவர், ஹலோ பாஸ், ப்ரோ வாங்க ப்ரோ ஏறுங்க, அப்போ நகர்ந்து உட்கார்ப்பா அப்படின்றதும் ட்ரிபிள்ஸ். அந்த பையன் யோசிக்கிறான். இல்லை இங்கேருந்து எவ்வளோ தூரம், இங்கேருந்து என்ன ஒரு 22 கிலோமீட்ரு, நல்ல விவசாய பூமி, செழிப்பாக அருமையாக இருக்கும், வயக்காடெல்லாம், பம்பு செட்டு, ஆடு மாடு கோழி வாத்து மீன் புறா நண்டு இண்டு எல்லாம் இருக்கும், வாங்க நம்ம தோப்புக்குள்ளே. தோப்பா அப்படின்னு உனக்கு இயற்கையை ரசிக்கக்கூடிய அந்த ஆசை இருக்கிறதால சரின்னு ட்ராவல் ஆகணும். அங்கே நடக்கிற விஷயங்கள், அங்கேருந்து தங்கிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறப்போ நான் உன்னை தப்பாக நினச்சிட்டு, தம்பி இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியாது இல்லைங்களா, அதனால தான் கோச்சிக்காதீங்க, வாய்க்கு வந்தபடி உங்களை திட்டிவிட்டேன், எனக்கு இதெல்லாம் பற்றி ஒன்றும் தெரியாது தம்பி, விடுப்பா. அவர் கோச்சிக்கூடாக இருந்தால் அவர் ஏன் இங்கே வீட்டுக்கே வரப்போகிறாரு, நீ தான் கோச்சிக்கிட்ட புரியாமல் அப்படின்னு அப்பா கிட்ட அவருடைய பையன் சொன்னதான் ஃபேமிலியே வந்து அவங்க வீட்டில் விளைஞ்சதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் ஒரு மூட்டை கட்டி பைக்கில் வச்சு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் இந்த பையன், அந்த பெரியவருடைய பையன், இந்த பையனை கோயம்புத்தூர் பையனை உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே ட்ராவல் ஆகிறாங்க. ட்ராவல் ஆகி பஸ் ஸ்டாண்ட்லேயோ ரயில்வே ஸ்டேஷன்லேயோ அனுப்பி, அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு புதிய உறவு கிடைச்ச சந்தோஷத்தில் கதை அப்படியே முடியுது. இந்த பெரியவருடைய பார்வையில் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து மனசுக்குள்ளே திக்குன்னு இருக்கும். அதனால் பாரதி ராஜா சார் வந்து டிக் டிக் டிக்குன்னு ஒரு க்ரைம் ஸ்டோரி வச்ச மாதிரி இது ஒரு சோஷியல் சென்டிமெண்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம். அதனால் அந்த பெரியவருக்குரிய அந்த திக்கை வந்து இந்த டைட்டில் திக் அப்படின்னு வச்சுருக்கேன். அது இந்த மொபைல் ஆப்பில் வந்து ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு உதவி இயக்குனர் தம்பி சத்யராஜ்கிட்ட பேசுகிறப்போ எனக்கு இப்படி ஒரு கதை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அது அடிக்கடி இது மாதிரி நிறைய விஷயங்கள் தோணும். இவ்வளோ விஷயத்த நான் ஏன் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போடுறேன்னா, எனக்கு எழுதுறதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
எவ்வளோ தான் எழுதிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு. எழுதும்போது பார்த்திங்கன்னா கிளைக்கதைகள், கிளை திரைக்கதைகள்லாம் உருவாகும். அப்புறம் நல்ல நல்ல வசனங்கள்லாம் திடீர்னு வரும், அதில் எழுத தோணும். அதனால் பார்த்தா ஒரு ஒரு முழுமையை பெறாத ஒரு கதையாக அது இருக்கும் எழுதும்போது. ஏன்னா எழுதுறதுக்கு சோம்பேறித்தனம், வேறு ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதனால் வீடியோவாகவே போட்டுருவோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவை நான் வந்து எடுத்தேன். இல்லை நான் பேசுகிற வேகத்தில் தப்பும் தவறுமா சில வார்த்தைகள், வாக்கியங்கள் சொதப்பலாக இருந்ததுன்னா மன்னிச்சுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னொரு கதையுடன் வேறொரு நாள் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.